ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி காசு பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம மனோஜுக்கு செம்ம ஃபீவர்னு விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிறாங்க நம்ம ரோஹிணிங்க. அவ்வளோ கவனிச்சிக்கிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருந்து பக்குவமாக எப்படியாவது ஃபீவரை குறைச்சாகணுங்கிறதுக்காக ஃபீவரோட போராடி எப்படியோ குறைச்சிட்டாங்க. குறைச்சிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம மனோஜ் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? நீ என்கிட்ட பேசிட்டேன் மனோஜ், ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ்னு சொன்னதுக்கு. பரவாயில்ல படுத்துக்குமாட்டாங்க, டே போடா காட்டெருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. மறுநாள் காலையிலே விடிஞ்சதுக்கப்புறமா கஞ்சி காய்ச்சுவோன்னு சொல்லிட்டு அங்கே போய் காய்ச்சிட்டு இருக்க ஹஸ்பண்டுக்காக விழுந்து செய்கிறாங்க. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க யாருக்குமா கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் இந்த குண்டு யானை வருது பாரு கும்பிட்றதுக்குனே, அதாவது வந்து நின்றுட்டு யாருக்கு செய்கிற எதுக்கு செய்கிற, மனோஜ் காஃபி வரா நீ தொட்டியா, ஐயோ அப்பா இவ எலும்பு தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரோஹிணி இங்கே திட்டி விட்டுட்டு அங்கே மனோஜை பார்க்க போவோன்னு போய் பார்க்க, அதுக்கப்புறம் அவர் இருந்துட்டு என்னடா ஃபீவரான்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் அம்மா இல்லைம்மா நான் ரோஹிணிகிட்ட பேசாமல் இருக்கனால தான் எனக்கு ஃபீவர் வருதாம்மா அப்படிங்கிறாங்க. டே நீ மூளையே இல்லாத முட்டாளுடா, படிச்சிருக்கே இத்தனை டிகிரி வாங்கியிருக்கே, அறிவு இருக்காடா, யாராவது பேசாமல் இருந்தால் ஃபீவர் வருமாடா, இல்லை அந்த ஏக்கம் அப்படின்றாங்க. நல்லா வருவீங்கடா. ரீலில் மட்டும் இல்லைங்க, ரியல்லையும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் ஒரு கேரக்டர் இருக்காங்க. அதாவது என் தங்கச்சிக்கு எப்படின்னா, கொஞ்ச நாள் பிரியாணி நான்வெஜ் சாப்பிட்லன்னா திடீர்னு ஃபீவர் வந்துடும், கேட்டால் நான்வெஜ் சாப்பிட்னால தான் ஃபீவரும்பா. அந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அவங்க திட்டி விட்டுட்டு கிளம்புனதுக்கப்புறமா நம்ம மீனா போயிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க ரோஹிணிக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது பார்வதி கிட்ட சொல்லி பேச சொல்லுங்கன்னு சொல்ல, இப்போ உனக்கு குழுக்குளோன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி திட்டி வராங்க. நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி. முத்துக்கு மீனாவுக்கு தான் சண்டைன்னு பார்த்தா அங்கே ஸ்ருதிக்கு ரவிக்கு சண்டைங்க. என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணால் அதுக்கு நான் பதிலீடு கொடுக்கணும், நான் இதுக்கு ஒன்று எதிர்பார்க்கணுன்றாங்க. வேற லெவல்ப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓனர் அம்மா ஃபோன் பண்ணி நேற்று வந்து சாரி கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே ரவி ஐயோ இவ ஓவரா பண்ணுவாளே சாரி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச தூக்குறாரு. நம்ம முத்து ஒரு பக்கம் நைட்டு வரவே இல்லை.